ஹalleluya ஹalleluya praise the lord. அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாய் நிற்கின்ற இந்த வேளை அதிகாலையில் எங்கள் வாழ்வில் இன்றைய தினம் நாங்கள் முகம் கொடுக்க இருக்கின்ற சூழ்நிலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எல்லார் குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் அவரவர்களுக்குரிய சோதனைகள் உண்டு சகோதரங்களே. ஆனாலும் நமக்கு ஒருவர் இருக்கின்றார், அவரினால் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு தூரம் உறுதியாய் ஆழமாய் எங்களுக்குள் இருக்கின்றதோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் சகோதரங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு சகோதரங்களே, மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். ஆண்டவரிடம் ஒரு வருகின்றார். ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு வருத்தத்தினால் மிகவும் கஷ்டப்படுகின்றான். நான் உன் சீடரிடம் கொண்டு போனேன், அவர்களினாலும் முடியவில்லை. நீர் அவன் மீது மனம் இறங்கும் என்று ஆண்டவரிடம் வருகின்றான். ஆண்டவர் அதற்கு சீடர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறை நிறைய எவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன், எவ்வளவு காலம் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறது. அந்நேரம் முதல் சிறுவன் குணமடைந்தான். சீடர்கள் தனிமையாக இயேசுவை அழைத்து கொண்டு போய் ஆண்டவரை தனிமையாக அழைத்து கொண்டு போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, ஏன் எங்களால் முடியலை? ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் நம்பிக்கை குறைவே உங்களால் செய்ய முடியாமல் போனது. கடுகளவு விதை விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து நீங்கள் அப்பாலே போண்டாலும் அது போகும். அன்பு சகோதரியா, இன்று எங்களுக்கு மலையை போன்று பிரச்சனைகள் எங்கள் முன் இருக்கலாம். இந்த நாளிலும் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறீங்க. இந்த மலையை போன்று உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? மலையை போன்று இன்றைக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய காரியம் இருக்கின்றதா? உங்களிடம் இருக்கின்ற அந்த கடுகளவு நம்பிக்கை போதும் சகோதரியே. மலையளவு நம்பிக்கை அல்ல, ஒரு கடுகு விதை, மிகவும் சிறிய ஒரு விதை. அந்த நம்பிக்கை போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை, அந்த இருக்கிற அந்த கடுகளவு விதையை போன்ற அந்த சிறிய நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வாருங்க. ஆண்டவரிடம் உங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த நம்பிக்கையில அவரினால் ஆகும் என்று ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை நாங்கள் தான் செயல்படுத்த வேண்டும் சகோதரங்களே. இன்று விடுதலை என்பது என் கையில் தான் இருக்கின்றது. என் நம்பிக்கை ஆண்டவர் எங்களிடம் நம்பிக்கை, விசுவாசம் என்ற கொடையை தந்திருக்கின்றார். வாழும் கடவுள் இருக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று அந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று இன்றைய காலையில் அதிகாலையில் நம்புவன் சகோதரியே. உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் எங்குமல்ல, உங்களுக்குள் இருக்கின்றார், உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றார். அவர் வல்லமை வாழும் கடவுள். அவர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டவர். மரணத்தால் வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் அருகில் நிற்கின்றார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், அவர் உங்களுக்காக போரிடுவார், அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். அன்பு சகோதரியே, உன்னிடம் இருக்கின்ற இந்த சிறு நம்பிக்கையோடு சோர்ந்து போகாது, மனம் தளர்ந்து போகாது. இதோ இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே போதும், இந்த மலையை பார்த்து அப்பாலே போண்டாலும் அது அகன்று போகும் என்று அந்த வார்த்தை இன்றைய நாளில் பற்றி பிடித்து கொண்டேன். உங்கள் முன் இருக்கின்ற எந்த சூழலாக இருந்தால் என்ன காரியம் என்று உங்கள் இதயத்தில் உங்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும், உங்களுக்கு ஐயோ இன்றைய நாள் என்னவாகுமோ என்ற பயம் இருக்கிறதோ, அதை பார்த்து சொல்லுங்க, என்னது இந்த கடுகள விசுவாசத்தினால் இந்த மலையாகிய இந்த பிரச்சனையை அகற்ற என்னால் முடியும். காரணம், எனக்குள் இருக்கின்றவர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு சகோதரியே, இன்று எந்தெந்த சூழல்கள், என்னென்ன காரியங்கள் இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் மனம் முன் வந்து நிற்கிறதோ, உங்கள் கண் முன் வந்து நிற்கின்றதோ, எது உங்களுக்கு அச்சத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வருகிறதோ, உங்களது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு போதும். உங்களிடம் இருக்கின்ற இந்த நம்பிக்கை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், நான் அசைவுறேன். இருக்கின்ற சூழல் அத்தனையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்க. குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, உங்கள் தொழில் காரியத்தை ஒப்புக்கொடுங்க, உங்கள் வியாபாரத்தை ஒப்புக்கொடுங்க. என்னென்ன காரியங்கள் இன்று உங்கள் மனதிலே அழுத்திக் கொண்டு இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வையுங்க.
அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து அப்பாலே போண்டால் அகனும் என்று சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே, அந்த கடுகளவு இருக்கின்ற கடுகளவு போன்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மால் ஆகும். இன்றைய நாளிலும் எங்களை வெற்றியின் பாதையில் வழி நடத்த எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு அச்சம் இல்லை. காரணம், நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க, எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, கணவனோடு இருக்கிறீங்க, மனைவியோடு இருக்கிறீங்க, எங்கள் உறவுகளோடு இருக்கிறீங்க. எங்களை நீங்கள் வழி நடத்துவீங்க. எங்கள் முன் நீங்கள் செல்லுகிறீங்க, உங்கள் பின் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை பொறுப்படுங்க. இன்றைய நாளிலும் நாங்கள் வெற்றியின் பிள்ளைகளாய் திரும்பி நாங்கள் மாலை வேளையிலும் சமூகத்தில் இன்று குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்லி, தூயாவின் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களையும் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவையாவற்றை எமது ஆண்டவர் எமது குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கின்றேன். தூய பரமபிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகோதரி சகோதரியே, துணிந்து நில்லுங்க. உங்களிடம் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன், பயப்படாதே, பயப்படாதே, என் கையால் தாங்குவேன். நான் உன்னுடன் இருக்கிறேன்.